ஒரு நாளைக்கு மொத்தம் 12 மணி நேரம் பகலில் இருக்கிறீங்க, இரவு பொழுதில் ஒரு 12 மணி நேரம் இருக்கிறீங்க. இந்த மனதினுடைய விஷயங்களை எல்லாம் தாண்டி நான் உண்மையிலேயே முக்தனாகவும் பேரறிவுடையவனாகவும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தில் சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒரு கால விரயம் அதிகமாக பண்ணி ஒரு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். வருடக்கணக்காக, நாள் கணக்காக, மாத கணக்காக 30 வருஷம் 20 வருஷம்னு சொல்லி நம்ம யோகம்லாம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் எதுவுமே ஒன்றுமே இல்லை, நம்ம மனதோடு போராடிட்டு தான் இருக்கோம். அதை விட்டுட்டா எல்லாமே முடிஞ்சிரும், அதுக்கு ஏன் இவ்வளோ வருஷம் நம்ம காலம் கடத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வருத்தக்கூடாது. ஆகவே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ தெளிவான ஒரு முடிவுக்கு நம்ம எல்லாருமே வந்தாகணும். முடிவு எடுத்துடணும். உண்மையிலேயே ஆன்மீகம் என்றால் செய்வதற்கு ஒன்றுமில்லை, நம்ம மனதோட போராடிட்டு இருக்கோம், அல்லது மனதோட விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம், அல்லது மனதோட வழி நடத்திட்டு இருக்கோம், அல்லது இன்னும் ஏதோ ஒன்று இருக்குது, மனதில் இருக்குது, செய்கிறதுக்கு இருக்குங்கிற ஒரு நினைப்போட உந்தி தள்ளிட்டு இருக்கோம் நம்மளை. இப்படி மனதோட நம்ம சம்பந்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், இயற்கையாகவே நாம் உண்மையில் செய்வதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிறத கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, இது முதலையே சொல்லியிருக்க வேண்டியதானே சார், செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம சாட்ட மௌனமாக அமைதியாக இருந்தாலே போதும், அதுதான் எல்லாத்துக்கும் மூலமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது நமக்கு காலம் கடந்து போயிருக்கக்கூடாது. அதனால் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக அதை சொல்கிறேன். உண்மையிலேயே ஆன்மீகம் என்றால் மனதோடு சலனப்படாமல் எதுவும் செய்கிறதுக்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிறத உணர்ந்து மௌனமாக இருப்பது. நம்ம அப்படி இல்லாததுனால தான் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டு இருக்கு நமக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், பயிற்சிகளை செய்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் அவ்வப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடைவெளியிலையும் எப்படி அப்படின்னா, ஒரு நாளைக்கு மொத்தம் 12 மணி நேரம் பகலில் இருக்கிறீங்க, இரவு பொழுதில் ஒரு 12 மணி நேரம் இருக்கிறீங்க. பகல் பொழுதில் இருக்கக்கூடிய நினைவில் இருக்கும் போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்களை சிந்திச்சுக்கணும், நான் ஒரு இயற்கையாகவே பிறவிலேயே முக்தன், இந்த உடல் மனதை நான் பயன்படுத்துகின்றேன், நான் உண்மையிலேயே எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பரம்பொருள், என்னுடைய மனம்தான் என்னை இந்த மாதிரி அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறது, இந்த மனதினுடைய விஷயங்களை எல்லாம் தாண்டி நான் உண்மையிலேயே முக்தனாகவும் பேரறிவுடையவனாகவும் இறைத்தன்மையாகவும் இருக்கிறேன்.